இப்போ நாம் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் வீட்டில் முட்டை குழம்பு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா தூக்கலாக அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ரெண்டு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கலாம். 2 பல்லாரியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். பல்லாரி வதங்கும்போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் பல்லாரி சீக்கிரமே வதங்கும். பல்லாரி நல்லா பொன்னிறமாக ஆன உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகிற வரைய வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 4 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைய வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவைக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை குழம்பு சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். அதை மறந்துட்டேன். அதையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி குழம்போட கலந்துக்கலாம். இப்போ குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 முட்டையோடைய வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து அதை குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டையை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். கலங்காமல் ஒன்றா பார்த்து மெதுவாக ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை முழு முட்டையாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முட்டையை கலங்கிடாமல் பார்த்து உடச்சி ஊற்றுங்க. இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்புக்குள்ளார கரண்டி போடக்கூடாது. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. முழு முட்டையாகவும் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம கலங்காமல் ஊற்றினோன்னா முட்டை நல்லா முழுசாக கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.